வணக்கம். சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் தெற்கு பகுதி 152வது வட்ட திமுக சார்பில் மக்களுக்காக அயராது உழைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் வளசரவாக்கம் காமராஜர் சாலை சிவன் கோயில் அருகில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் சேமே மதிவதனி, மாநில துணை செயலாளர் வேலூர் ரமேஷ் சிறப்புரையாற்றினார்கள். உடன்மண்டலம் 11 மண்டல குழு தலைவர் நொலம்பூர் வே ராஜன், வெள்ளிவாக்கம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அயப்பாக்கம் ஆமா துரைவீரமணி, தலைமை செயற்குழு உறுப்பினர் எஸ் அருணாச்சலம், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் ராமாபுரம் வா செல்வகுமார், பகுதி கழக நிர்வாகிகள் வே மதியழகன், ரா பால்பாண்டியன், 152வது மாமன்ற உறுப்பினர் பாரதி, மாமன்ற உறுப்பினர் ஹேமலதா கணபதி, மாவட்ட அமைப்பாளர்கள் தினகரன் சண்முகம், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சங்கர் கணேஷ் மற்றும் கழக முன்னோடிகள், கழக தோழர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். முதலமைச்சராக திகழக்கூடிய அருமை தலைவர் 4 ஆண்டு முடித்து 5 ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறார். அதற்கான சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தான் இது. தமிழ்நாட்டில் நடைபெறுகிற திட்டத்தை பார்த்து அதற்கு அப்புறம் நடைபெற்றுகின்ற தேர்தலில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் இங்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறதோ அந்த திட்டத்தை யார் வாக்குறுதியாக தருகிறார்களோ அந்த கட்சி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஏன் நம்ம எதிர்த்து கட்சி நடத்துகிற பிஜேபி கூட அவர்கள் ஆளுகின்ற இப்போ டெல்லியாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா இருக்கட்டும், அங்கெல்லாம் கூட நம் தலைவருடைய திட்டத்தை சொல்லி தான் ஆட்சி அமைத்து வருகிறார்கள். இனி வருங்காலங்களே இந்தியாவிற்கே முதன்மை மாநிலமாக எந்த காலத்திலும் மாறாத அளவிற்கு தலைவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் செய்த சாதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. விளக்குவதற்கான கூட்டம். சாதனைகளை விளக்குறதுக்கு இந்த ஒரு கூட்டம் போதுமானா கண்டிப்பாக போதாது. இருந்தாலும் எனக்கு கொஞ்ச நேரம் தான் நேரம் கொடுத்ததுனால ஒரு சில துளிகள் மட்டும். மற்ற வட்டத்தில் 8 வட்டம் இருக்குது. மதுரவாயல் தொகுதியில் 14 வட்டங்களையும் ஊராட்சியும் சேர்த்து அண்ணனோட மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் அவர் செய்த சாதனைகள் வேலைகள் அத்தனையுமே சொல்லணும்னா ஒரு கூட்டங்கள் போதாது. இப்போ படிக்காத பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்கிற வீடே இல்லைன்னு சொல்லலாம். சாதனைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறோம். இந்த கூட்டம் சாதனை விளக்க கூட்டம். நம்ம வார வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து தார் சாலைகளுமே போடப்பட்டு விட்டது, சிமெண்ட் சாலைகளும் போடப்பட்டு விட்டன. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்யல அடிமை அதிமுக ஆட்சியில் எந்த சாலைகளுமே போடப்படாமல் குண்டும் குழியுமாக இருந்த சாலைகள் 1921ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களிலேயே நம்மளோட தெருக்கள் அனைத்துமே முதல் கோரிக்கையாக பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகள் என்ன அப்படின்னா சாலை வசதிகள். ஏன்னா வயசானவங்களாம் வாக்கிங் போக முடியல. தடுத்து மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சேவகர் அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்களே, ஒரே ஒருத்தர் தானே எனக்கு கைத்தட்டி, அதிகமாகவே தட்டலாமாப்பா. நம்ம எம்எல்ஏ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்கார். 7.5% 10% அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டு 10% சொல்லி தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் இன்றைக்கு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் எத்தனையோ சட்டங்களை இன்றைக்கு ஏற்றியிருக்கிறார்கள். மக்களுக்கான சட்டங்கள் இன்றைக்கு சொல்லி மாளார். முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எத்தனையோ சட்டங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு இந்திய திருநாடே திரும்பி பார்க்கிறது. மத்தியிலே ஒன்றியத்தை ஆளுகிற மோடி அரசு கூட நம்மை நினைத்தாலே இன்றைக்கு தூக்கம் கலைந்து போய்விடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி என்று சொன்னாலே அவர் நினைவில் வருகிற போதெல்லாம் அவர் தூக்கத்தை தொலைத்து விடுகிறார் என்று இன்றைக்கு பத்திரிகைகள் எல்லாம் இன்றைக்கு எழுதுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்முடைய தலைவர். எதை தொட்டாலும் இன்றைக்கு வெற்றி வெற்றி என்றுதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அன்பு தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவர் எத்தனை தேர்தல்களை சந்தித்தாரோ அத்தனை தேர்தல்களிலும் வெற்றியை பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த முதல்வர் சொன்னார் 5 கோடி தந்தாலும் சரி 10 கோடி தந்தாலும் சரி தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரே